உங்களோடு பேசும்படியாக எடுத்துக்கொண்டதான வார்த்தை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்த அந்த வார்த்தையிலே அதில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை உங்களோடு கர்த்தர் ஆவியானவர் இன்றைக்கு பேசும்படியாக இருக்கிறார். கர்த்தர் இந்த மாதத்தில் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, அநேகர் வந்தவர்கள் நீங்கள் அந்த செய்தியை கேட்டிருப்பீர்கள், ஒருவேளை வராதவர்களும் நம்முடைய அந்த சபையினுடைய அந்த குரூப்பிலே போடப்பட்டிருக்கிற அந்த செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த வாக்குத்தத்த வசனங்களையும் நீங்கள் வாசித்திருப்பீங்க. ஸோ ஆகவே இன்றைக்கும் அந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நம்மோடு அவர் பேசும்படியாக இருக்கிறார். எடுத்துக்கொள்வோமாக எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Ezekiel chapter 32 verses 14. அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை எண்ணெயைப் போல் ஓட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனமே, இந்த மாதத்தில் நமக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 2 காரியங்கள், ஒன்று தெளிய பண்ணி, இரண்டாவது ஓட பண்ணுவேன். அப்ப இந்த மாதத்தில் டபுள் ஃபோல்ட் பிளெஸிங், இரட்டத்தினையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு காட்டினது மாத்திரமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளவும், அது நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் அனுபவிக்கவும் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். தெளிய பண்ணி ஓட பண்ணுவேன் அப்படின்னு அவர் நேற்று நம்மோடு பேசியிருக்கிறார். அந்த செய்தியை நீங்கள் யூடியூப்ல நீங்கள் கேட்கலாம். ஆனால் இன்றைக்கு அதல்ல பிரசங்கம். இன்றைக்கு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யாருக்கு அது தெளிய பண்ணப்படும், யார் ஓடுவார்கள் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேச இருக்கிறார். அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், பாருங்க, அவர்களுடைய தண்ணீர்களை, திரும்பவும் வார்த்தை வருகிறது, அவர்கள் ஆறுகளை. அப்போ ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகுது, அவர்களை, அவர்கள் என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்ப அவர்கள் என்று சொல்லும் பொழுது யாரை இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர் வாக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை, அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகளுடைய வாழ்க்கையிலே அதை அப்படியே அது நடக்கக்கூடியதாக அது மாறும். அப்ப இந்த இடத்துல அவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை யாரை இந்த இடத்துல வெளிப்படுத்துதுன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாம்சத்துல வாழுகிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழுகிற காலங்களிலே 2 விதமான வாழ்க்கை வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். புரிந்து கொள்வீர்கள் நான் பேசுவது. மாம்சத்திலே வாழுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே 2 விதங்களிலே வாழக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஒன்று நல்ல விதமாக, இன்னொன்று கெட்ட விதமாக.
there is only two things the people to live. They are living in two ways. ஒன்று நல்ல விதமாக, இன்னொன்று கெட்ட விதமாக. இதுதான் ஒரு மாம்சத்திலே வாழுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையாய் இருக்கு. தேவனுடைய ஜனமே, அதை பற்றி நாம் சரியாய் அறிந்து கொள்வதற்கு எசேக்கியேலை கொண்டு, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இந்த அதிகாரத்திலே அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார், சொல்லி வைத்திருக்கிறார். வீட்டிலே போய் ஒரு 5 நிமிடமாவது, ஆமா இதுக்கு ஒரு 5-10 நிமிடங்கள் தான் நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடும். ஆக வீட்டிலே போய் நீங்கள் இந்த 32ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வாசியுங்கள். Just read the whole chapter, the 32nd chapter of Ezekiel. அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் வாசிக்கும் போது மாம்சத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷனை பற்றி கர்த்தர் இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய வாழ்க்கை நல்ல விதமாக வாழ்ந்தானா, இல்லாவிட்டால் ஒரு கெட்ட விதமாக ஒரு தீமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தானா என்பதை குறித்து இங்கே இந்த அதிகாரம் முழுவதுமாக விளக்குகிறது. அந்த மனிதன் யார் என்றால் பார்வோனை குறித்து சொல்லப்படுகிறது. 2ஆம் வசனத்தில் வரும்போது அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனபுத்திரனே என்று எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மனபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து நீ என்ன செய்ய, புலம்பு. கர்த்தர் ஒரு மனுஷனை பற்றி சொல்ல இன்னொரு மனுஷனை ஏற்படுத்துகிறார். அந்த மனுஷன் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறான். எசேக்கியேல் தீர்க்கதரிசியாக அவர் இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது என்னன்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை பற்றி அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதை அப்படியே சொல்லும்படி. அப்படிதான் இன்றைக்கு இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஒவ்வொருவரை பற்றி பரலோகத்திலே பார்த்து கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இன்றைக்கு சபையோடு அவர் பேசுகிறவராயிருக்கிறார். அன்றைக்கு ஒரு பார்வோனுக்கு ஒரு எசேக்கியேல் அவசியமாய் இருந்தது, இன்றைக்கு சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியமாய் இருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானுடைய காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லி அவர் சத்தத்தை கேட்டு நடக்கிற மக்களும் உண்டு, அவர் சொல்லி அதை கேட்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் போகிறவர்களும் உண்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு தட்டி விடுகிற மக்களும் உண்டு. இந்த இடத்துல மாம்சத்தில் வாழ்ந்த பார்வோனை குறித்து இந்த 32ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லிட்டு வரும்போதுதான் அந்த 14ஆம் வசனத்தில் அப்படி வருகிறது, அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமாக்கி இந்த வசனத்தை நாம் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதை இந்த மாதத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை மாம்சத்தில் அந்த வசனத்தை பார்த்தோம்னா அது வேறு விதமாக அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பார்வோனை குறித்த அந்த இடத்துல கர்த்தர் கண்டித்து பேசுகிற ஒரு வார்த்தையாக அது இருக்கு. ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி அல்ல, ஆவிக்குரிய ரீதியிலே கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை வாக்குறுதியாய் அவர் நமக்கு சொல்லி இருக்கிறதை ஆசீர்வாதமாக அதை நாம் எடுத்து இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனமே, அப்படி சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில தான் 2 காரியங்கள் திரும்ப வருகிறது. அவர்கள் என்று சொல்லும்போது இன்றைக்கு தேவனுடைய சனமே ஆவிக்குரிய ரீதியிலே நான் பேசுகிறேன். மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எந்த விதமாய் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் காண்பிக்கிறது. ஒன்று தண்ணீரின் அனுபவம், இன்னொன்று ஆறுகளின் அனுபவம்.
இரண்டு விதமான அனுபவத்துல இன்றைக்கு சபையானது, விசுவாச மக்கள், அவருடைய ஜனம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாம்சத்திலே வாழுகிற மனுஷனுடைய வாழ்க்கை இன்றைக்கு ரெண்டு விதங்களிலே காணப்படுகிறது. ஒன்று, இங்க வேதம் சொல்லுகிறது தண்ணீரின் அனுபவம், இன்னொன்று ஆறுகளின் அனுபவம். இன்றைக்கு அந்த தண்ணீர்னா என்ன, இந்த ஆறுனா என்ன என்கிறதை நாம் பார்த்து நாம் ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து போக இருக்கிறோம். தேவனுடைய சனமே, தண்ணீரையும் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கினது, ஆறுகளையும் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கினது. ரெண்டுமே அவரால் உண்டாக்கப்பட்டது, ரெண்டுமே அவரால் பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அதே போலதான் மாம்சத்திலே வாழுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நான் சொல்ல போகிற ரெண்டும் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் தந்தது. அது ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், அது செழிப்பா இருக்க வேண்டும், அது ஆரோக்கியமா இருக்க வேண்டும், அது நன்மையினால் திருப்தியா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனாகிய கர்த்தருடைய வாஞ்சையும் விருப்பமா இருக்கு. ஆகவேதான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதை பற்றி அவர் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப முதலாவது நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், அவர்களுடைய தண்ணீர்களை, their waters, அவர்களுடைய தண்ணீர். இந்த தண்ணீரின் அனுபவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தண்ணினாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தண்ணி ரொம்ப பிரயோஜனமான ஒன்று. தண்ணி நல்லதுக்கும் யூஸ் ஆகுது, கெட்டதற்கும் யூஸ் ஆகுது. ஏன்னா கொஞ்சம் தண்ணியை பற்றி சொன்னாதான் அடுத்தது அந்த தண்ணீருக்கு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில எதை கொண்டு வராருன்னு போது அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப தண்ணீர் நல்லதுக்கும் தேவையா இருக்கு, கெட்டதுக்கும் தேவையா இருக்கு, ரெண்டுத்துக்குமே அது பயன்படுது. வேதத்துல அதை நம்ம பார்க்கும்போது, வேதத்திலே தண்ணீரை பற்றி சம்பவங்களை நம்ம பார்ப்போமானா, நோவா காலங்களில் தண்ணீரினால் அழிவு உண்டானது. ஒரு பேட் திங்ஸ் ஹேப்பன்ட், ஒரு கெட்ட ஒரு காரியம் நடந்தது தண்ணீரினாலே. ஜனங்கள் எல்லாரும் மாண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அது தேவனுடைய திட்டமாக இருந்தது, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் தண்ணீரினால் ஒரு அழிவு என்று நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல நடந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியும். தண்ணீரை அவர் என்ன செய்தார்? திராட்சை ரசமாய் மாற்றினார். அப்போ ஒரு நல்ல காரியத்திற்கும் தண்ணீர் என்ன செஞ்சிருக்கு? பயன்பட்டிருக்கு. ஒரு கூட்டத்தை அழிக்க தண்ணீர் தேவையா இருந்திருக்கு, ஒரு கூட்டத்திற்கு அவசியமாக தண்ணீர் பயன்பாட்டிற்கும் இருந்திருக்கு. வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய காலத்தில் நமக்கு தெரியும், தண்ணீரை என்ன செஞ்சாரு? ரத்தமாய் மாற்றினார். பார்வோனுக்கு அந்த அரண்மனைக்கு முன்பாக அடையாளங்களை காண்பிக்க இருக்கும்போது ஆண்டவர் மோசேயினுடைய கரத்துல கொடுத்த அந்த கோலை கொண்டு கர்த்தர் சில அடையாளங்களை பார்வோனுக்கு முன்பாக காண்பித்த போது அவர் அந்த கோலை தண்ணீரில் போட்ட போது அது என்னவானது? ரத்தமாய் மாற்றினது. அப்போ எல்லா காரியத்திற்கும் தண்ணீர் பிரயோஜனமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் ஆமா, தண்ணீர் நமக்கு ரொம்ப ஒரு தேவை நிறைந்த ஒன்றாக அது நாம் பயன்பாட்டிலே நாம் வைத்திருக்கிறோம். அப்போ நல்ல விதங்களுக்கும் ஒரு கெட்ட விதங்களுக்கும் தண்ணீர் பயன்படுகிறது போல இன்றைக்கு இந்த மாம்ச சரீரத்துல இந்த தண்ணீர் என்று சொல்லுகிற ஒன்று எதை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்னா, மாம்சத்தின் கிரியைகளை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஃப்ளஷ்ல, இந்த மாம்சத்துல ஒரு மனுஷன் ஒரு மனுஷி செய்கிற கிரியைகள், ஆங்கிலத்தில் the works of the flesh,
the work of the flesh. மாம்சத்தின் கிரியைகள். அப்ப இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளே அதை புரிந்து கொள்ளுவோம். ஏன்னா தண்ணீர் 2 விதங்களுக்கு பயன்படுகிறது போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாம்சத்தின் கிரியைகளும் 2 விதமாக அது செயல்படுகிறது. ஒன்று நல்லதாகவும் ஒன்று கெட்டதாகவும், ஒன்று உருவாக்குகிறதாகவும் ஒன்று அழிக்கக்கூடியதாகவும் மாம்சத்தின் கிரியைகள் ஃபங்க்ஷன் ஆகுது, செயல்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து வேத வசனங்கள் நமக்கு நிறைய வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை பற்றி இன்றைக்கு நாம் அப்படி நம்ம போவதை காட்டி நாம் புரிந்து கொள்வது நமக்கு புரோஜனமாக இருக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சபைக்கு அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மாம்சத்தின் கிரியைகள் சொல்லுகிறார். அதே மாம்சத்துல ஆவியின் கிரியைகளை பற்றியும் அவர் பேசுகிறார். ஒரு மனுஷனுடைய மாம்சத்தின் கிரியைகள் என்னன்றதும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய மாம்சத்தின் ஆவியின் கனி என்ன என்பதையும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அதை அப்போஸ்தலனாகிய பவுல் மற்ற நிருபங்கள்ல அதை பற்றி சொல்லாம கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திற்கு ஏன் அவர் எழுதினதுல ஏன் அதை சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல ஏன் அந்த விஷயத்தை, சபைக்குரிய அந்த விஷயத்தை அவர் ஏன் அங்க கொண்டு வராருங்க? நமக்கு தெரியுமா? அவர் பல நிருபங்கள் அவர் எழுதியிருக்கிறார். ரோமர் எழுதினது அவர் தான். 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், பிலிப்பியர், எபேசியர், கொலேசியர், 1-2 கொரிந்தியர் எல்லாம் பார்க்கிறோம். தீத்துவுக்கு எழுதுகிறார். 1-2 தீமோத்தேயு எழுதுகிறார். அப்புறம் தீத்துவுக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். எபிரேயரும் அவரால் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இப்படி அநேக நிருபங்கள் அவர் எழுதினதிலே சொல்லாத, சபைக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை, சபைக்கு ஒரு காரியத்தை கலாத்தியருக்கு எழுதும்போது அந்த நிருபத்தில் எழுதுகிறார்னா, கலாத்தியர் நிருபத்தை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சபையும், each and every believers of Christ, ஒவ்வொரு கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசிகளும் வைத்திருக்க வேண்டிய ஒன்று, தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒன்று இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு கொடுத்த ஒரு பயோலா, ஒரு சட்ட திட்டமான ஒரு புஸ்தகம், சட்ட திட்டத்தின் புஸ்தகம். இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு ஒரு லா இருக்கு, ஒரு பயோலா இருக்குல்ல. நம்முடைய தமிழகத்திற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயோலா இருக்கு, ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்திற்குள்ளதான் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த சட்டத்தை தாண்டி வேறு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். இந்தியாவுடைய லா என்ன? அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுது. தமிழ்நாட்டு கவர்மெண்ட், தமிழ்நாட்டிற்கென்றவர்கள் கொடுத்து வைத்திருக்கிற ஏற்படுத்தின அந்த ஒரு பயோலா, அதற்குள்ளதாக தான் தமிழ்நாடு ஃபங்க்ஷன் ஆகுது. அதே போல் இன்றைக்கு கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கிற திருச்சபைகளும் கூட, சபைகளும் கூட கர்த்தருடைய சட்ட திட்டங்களுக்குள்ளாக அந்த சபை இருக்க அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு பயோலா, ஒரு சட்ட புஸ்தகம் தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபம். அந்த நிருபத்துல தான் சபைக்கு ஒரு சட்ட புஸ்தகமாக, சட்ட திட்டங்களாக அவர் எழுதுகிறார். மனுஷியாக வாழுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படி என்கிறத மாம்சத்தின் கிரைகளை பற்றியும் மாம்சத்தின் கனியை பற்றியும் அந்த இடத்துல அவர் எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ரெண்டுத்திலுமே நல்லது எது பிரித்து காட்டியிருக்கிறார், கெட்டது எதுன்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரித்து காண்பித்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது என்ன, நம்முடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வர வேண்டியது என்னன்னா, திருச்சபையானது இந்த மாம்சத்திலே நாம் செய்கிற கிரியைகள், அது is it good or is it bad? இந்த மாம்சத்தில் செய்யப்படுகிற கிரியைகள் அது நல்லதாக செய்து கொண்டிருக்கா, இல்லாவிட்டால் அது தீமையாக செய்து கொண்டிருக்கா என்கிறதை நாம் இந்த நாட்களிலே நாம் பார்க்க வேண்டும். இந்த ஒரு காரியங்களை நாம் நம்மளை சரியாய் ஆண்டவருக்கு நேராக நாம் போகும்போது
ஆசீர்வாதத்திற்கென்று நாம் காத்திருக்க வேண்டாம், ஆசீர்வாதத்திற்கென்று நாம் புலம்ப வேண்டாம், ஆசீர்வாதத்திற்கென்று ஒரு தனி ஒரு அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் தானாய் அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். When we realize ourselves which way I am living as a good life or a bad life, then we should not take risk for blessing. God automatically is pour his blessings to his people. அவருடைய ஜனத்திற்கு அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்று அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு நாம் பார்த்து நம்மளை சரியாய் நம்மளை கவனித்து போக வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாம்சம், இந்த ஃப்ளஷ் செய்கிற கிரியைகள் அது நல்ல விதத்துல இருக்கா, தீமையான விதத்துல இருக்கா என்கிறது தான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆராய்ந்து பார்த்து நாம் போக வேண்டிய ஒன்றாக இருக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சனமே, அப்போ இந்த மாம்சத்துல கர்த்தர் கண்களை அவர் வைத்திருக்கிறார், செவி, இது போல ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கு, அவயவங்கள் இருக்கு. இந்த அவயவங்கள் ஒன்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கு. இட்ஸ் ஒர்க் மெனி திங்ஸ் எவ்ரி hour, எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் இந்த மாம்சத்துல இருக்கிறதானே அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிற இந்த அவயவங்கள் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இட்ஸ் மூவிங் here and there, it's going here and there, seeing here and there, it's listening here and there, it's speaking here and there, it's walking here and there, sitting here and there. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு நாளும் இங்கும் அங்கும் உட்காருகிற காரியம், இங்கும் அங்கும் பார்க்கிற காரியம், இங்கும் அங்கும் கேட்கிற காரியங்கள், இங்கும் அங்கும் செய்கிற காரியங்கள், ஒவ்வொரு நாளும் இந்த மாம்சத்தில் இந்த ஃப்ளஷ் ஆண்டவருடைய அவர் தந்திருக்கிற இந்த அவயவங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. That means it's work in a good way or in a bad way. That we should realize ourselves in these last days. இந்த கடைசி நாட்கள்ல நாம் நம்மையே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையில கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஏன்னா இந்த மாம்சத்திலே அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த ஒவ்வொரு அவயவங்களுக்கும் அவர் ஒரு காரியத்தை அவர் போட்டிருக்கிறார். அதுதான் அவருடைய ஜீவன், அவருடைய ரத்தம். அவரை நம்ம எடுத்துக்கொண்டால், நம்ம அப்பன் இயேசுவை எடுத்துக்கொண்டால், அவருடைய அந்த மாம்ச அந்த சரீரத்துல காயம் இல்லாத பகுதியே கிடையாது. உச்சந்தலை முதல் பாதம் வரையிலும் நீங்கள் எந்த பகுதி நீங்கள் அவரை பார்த்தாலும் காயங்களால் நிறைந்திருக்கிறது. யாருக்காக அந்த காயங்கள்? எவருக்காக அந்த காயங்கள்? எண்ணத்திற்காக அந்த காயங்கள். ஏன் அந்த மாம்சத்தின் அந்த அவயவங்களிலே ஏன் அவருக்கு அந்த காயங்கள்? ஏன் அந்த காரியம், அந்த அவயங்களில் அந்த காயங்களை ஏன் அவர் ஏற்றுக்கொண்டார்? அவர் என்ன தவறு செய்தார்? அவர் என்ன பாவம் செய்தார்? அப்படியானா உங்களுக்காக, எனக்காக, சபைக்காக அந்த மாம்ச சரீரத்திலே அந்த அவயவங்களிலே தழும்புகள் இருக்குன்னா, அந்த தழும்புகளுக்கு ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய வருகையிலே நியாய தீர்ப்பு நாளிலே நம்முடைய அவயவங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? மேபி இந்த சத்தியத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த சத்தியத்தை நீங்கள் இதற்கு முன்னதாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. பட் God speaking today, இன்றைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Especially for you, especially directly speaking to you. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நேரடியாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படின்னா இந்த மாம்சத்தின் அவயவங்கள் ஒரு நாள் அவருக்கு முன்பாக அந்த தழும்புகளுக்கு அது கணக்கு கொடுக்கணும்னா, இன்றைக்கு இந்த அவயவங்கள் செய்கிற காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நிதானித்து சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ ஓடுகிறோம் என்று ஓடிக்கொண்டிராதவர் நம்மளோட வாழ்க்கை இருந்துவிட கூடாது. ஏதோ வாழுகிறேன் என்று வாழ்க்கை நாம் ஓடிக்கொண்டிருக்க கூடாது.
எல்லாம் அவருக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க போகுது. அது எப்படி நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, அந்த ஒரு வசனத்தை ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுகிறபடினால் அதை நான் காட்ட நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம், நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம், praise God, hallelujah, 7ஆம் வசனம். Revelation, the book of Revelation, chapter 1 verses 7. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அது யாரை பற்றி? நம்மை பற்றி சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற நம்மை பற்றி சொல்லப்படுகிறது. கண்கள் யாவும் அவரை என்ன செய்யுமாம்? காணும். அவரை குத்தினவர். இதுதான், இதுக்காக தான் உங்களுக்கு இந்த வசனத்தை எடுத்தேன். நல்ல கவனிங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் அப்பன் இயேசுவை கல்வாரி சிலுவிலே ஆணிகளால் அடித்த அந்த மனுஷனையும் இந்த இடத்துல கொண்டு வரப்படுகிறது. அவரை குத்தினவர்களும் அவரை என்ன செய்வார்களாம்? காண்பார்கள். குத்தினவர்கள், அவரை அடித்தவர்கள், அவரை பரியாசம் பண்ணினவர்கள், அவரை அசட்டை பண்ணினவர்கள் எல்லாரும் அவரை என்ன செய்வார்களாம்? அன்றைக்கு காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தில் எல்லாம் அவரை பார்த்து என்ன செய்வார்களாம்? புலம்புவார்கள். அப்படியே ஆகும். எல்லாரும் சேர்ந்து அந்த கடைசி வார்த்தை சொல்லாமா? எல்லாரும், எவ்ரிபடி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன போட்டிருக்கு? எல்லாரும் சொல்லுங்க, ஆமென். அப்படின்னா என்ன? அப்படியே நடக்கும். இதுல சொன்னது எது ஒன்று அப்படி விட்டு போகாது, அப்படியே நடக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது, ஆவியானவர் எதற்கு இதை காட்டினார்னா, இப்ப அந்த மனுஷன் இல்ல, குத்தினவன் இல்ல. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வரும்போது குத்தினவனும் என்ன செய்வானா? அப்ப இல்லாத ஒரு மனுஷனே அவரோட வருகையை பார்க்க முடியும். அப்படின்னா இன்றைக்கு அந்த வசனம் சொல்லுகிறது போல, ஓ கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லும்போது, இன்றைக்கு மாம்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஜனமே ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இதிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசுகிறார். அது என்ன? இந்த மாம்சத்தின் அவயவங்களும் கூட காண்கிறது மாத்திரமல்ல, அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அந்த தழும்புகளுக்கு அது பதில் சொல்ல வேண்டும். That means we should very careful in these last days. Oh my Israel, oh my children of God, don't take it your life as silly. சாதாரணமாய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. அதற்கு நீங்கள் உலகத்தில் உள்ளவர்களைப் போல நீங்கள் வாழ்ந்துட்டு போயிடலாம். Now also God giving one call to you. ஆண்டவர் இன்றைக்கும் இப்பொழுதும் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சாதாரணமாய் எடுத்துக்கொள்ளாதீங்க. Your life is so precious. உங்களுடைய வாழ்க்கை விலையேற பெற்றது, விசேஷமான ஒன்று. அதை நாம் நம்முடைய மனதில் இந்த நாட்களில் நாம் உணர்ந்து, இந்த நாட்களில் இந்த மாம்ச சரீரத்தில், if it is brain, through brain what you are thinking, from the heart, through heart what you are speaking, what is coming out from your flesh, உங்களுடைய மூளையிலிருந்து உங்களுடைய எண்ணத்திலிருந்து வருகிற காரியங்களாக இருக்கட்டும், உங்களுடைய இருதயத்திலிருந்து வருகிற காரியங்களாக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த மாம்சத்தின் கிரியைகள், what it's doing, it's like a good or it's like a bad. Our God is a God anger. Our God is a God anger. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் பயங்கரமானவர். அவரை போல கோபப்படுகிறவர் ஒருவரையும் நாம் பார்க்க முடியாது. அவர் அன்புள்ளவர் தான். அவரை போல அன்பு காட்ட ஒருவரும் இல்லை. எத்தனை முறை நாம் விழுந்தாலும் நம்மளை தூக்கி எடுக்கிற நல்ல தகப்பன், அன்பு நிறைந்தவர். ஆனால் தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறது லிஃப்ட் வேலை கிடையாது அவரோடது.
என்னை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், சூழ்நிலை அவருக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு நம்மளை அவர் தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பார். நம்ம நினைச்சு எந்த காரியத்தையும் இந்த நாட்கள் நம்ம செய்து கொண்டே இருக்கக்கூடாது. அன்பு ஒரு லிமிட் வரைக்கும், ஆனால் கோபமோ, அதை பற்றி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவர் வாழ்ந்தபோது அவர் ஆலயத்திற்குள்ளாக அவர் போகிற வழியிலே அவர் உட்பிரவேசிக்கும் போது அவர் பார்த்த காரியங்கள், அந்த இடத்துல அவர் செய்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். தேவ ஆலயத்தின் வாசலிலே விற்கிறவர்களை கண்டு சாட்டை எடுத்து என்ன செய்தாராம்? அடித்தார். அது எதை காட்டுகிறது? நியாய தீர்ப்பு நாளிலும் அது அவருடைய ஜனத்திற்கு அடையாளமாக அதை வைத்திருக்கிறார் என்பதை அது நமக்கு காண்பிக்கிறது. அப்ப அவருடைய கோபத்திற்கு நாம் எந்த விதத்திலும் அவருடைய சபை நீக்கக்கூடாது. அப்படியானால் மாம்சத்தின் அவயவங்கள், இந்த அவயவங்களில் இருந்து செய்கிற கிரியைகள், ஒர்க்ஸ், வேலைகள், இட் ஷுட் பி குட், நல்லதாகவே இருக்க வேண்டும், நல்லதாகவே இருக்க வேண்டும், நல்லதாகவே இருக்க வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் இந்த மாதம் ஒரு வார்த்தையை கொடுத்தார், தெளிய பண்ணி. அவர்களுடைய தண்ணீரை தெளிய பண்ணி. தெளிவுனா என்னங்க? கிளீன், கிளாரிட்டி. அப்போ அதற்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தமிழ்ல வந்துட்டு தெளிய பண்ணின்னு இருக்குல்ல, ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா டீப்னு போட்டிருக்கு. டீப்னா என்னங்க? ஆழம், ஆழம். அப்போ கிளியரா ஒரு கிளாரிட்டி எந்த இடத்துல நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, ஆழத்துக்கு போனா நமக்கு அது தெரியும். இந்த மீன் பிடிக்கிறவங்களை நீங்க கேட்டு பாருங்க, எங்க தங்கள் வலைய போடுறாங்க? போய் ஆழத்துல போடுறாங்க, தூரமா போய் ஆழத்துல போடுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த தண்ணீர் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அந்த இடத்துல அந்த அலைகள் இருக்காது, ஒரு ஒரு கலப்பு இருக்காது, அந்த இடத்துல கிளீனா இருக்கும். அப்ப அதோட டெப்த் தெரியும், ஆழம் தெரியும், மீன்கள் இருக்கிறதும் தெரியும். எந்த மீன் பிடிக்கிறவங்களாவது கரையில இந்த அலை வருகிற இடத்துல வலைய போட்டுட்டு மீன் எடுக்கிறத பார்த்திருக்கீங்களா? இல்ல. அந்த அலை வருகிற இடத்துல நிப்பாங்க, ஏன்னா ரொம்ப தூரம் உள்ள போக மாட்டாங்க அந்த வலைய போட்டு எடுக்கிறவங்க. ஆனா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எங்க சமமா இருக்கோ அப்ப அந்த வலைய போட்டு கிட்ட எடுப்பாங்க. வலை அந்த அலை இருக்கிற இடத்துல எடுக்க மாட்டாங்க, ஏன்னா டெப்த் தெரியாது. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், ஆழத்திற்கு. அப்போ இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய இந்த அவயவங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் இன்றைக்கு ஆண்டவர் தெளிய பண்ணுகிறாராம். ஒரு டெப்த்துக்கு நேரா அவர் கொண்டு போகிறார். இன்றைக்கு ஒரு ஆழத்திற்கு அவர் உங்களை கொண்டு போகிறார். உங்களுடைய கிரியைகளை ஆழத்திற்கு கொண்டு போகிறார். கரையிலே நின்று, அந்த அலைகளிலே நின்று இன்றைக்கு நாம் செய்கிற வேலைகள் கர்த்தருடைய பார்வையில அது எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் அதை பார்க்கலும் ஆண்டவர் இன்றைக்கு எதை விரும்புகிறார்னா, கரையில நின்று கொண்டு நீங்கள் செய்கிற கிரைகள் அல்ல, ஆழத்துல நீங்கள் இருந்து செய்கிற கிரியை அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த நாட்களில் உங்களுடைய கிரியைகளை ஆழத்திற்கு அவர் கொண்டு போக விரும்புகிறார். அதற்கு அவர் சொல்றாரு, நான் தெளிய பண்ணி, I will make it clear, I will make it clarity. இன்றைக்கு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கிறாருங்க. உங்களுடைய கிரியை பற்றி, உங்களுடைய வேலையை பற்றி ஒரு ஒரு கிளீனான, ஒரு கிளாரிட்டியான ஒரு காரியத்தை அவர் உங்களுக்கு காட்டுகிறார். ஏன் காட்டுகிறார்னா, கொஞ்ச நேரத்தில் நம்ம அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் வாங்கி புசிக்க போகிறோம். ஆகவே இந்த மாம்சத்தின் அவயவங்கள் செய்கிற கிரியைகளை அவர் நமக்கு தெளிய பண்ணுகிறார், தெளிய பண்ணுகிறார், டெப்த்துக்கு கொண்டு போறாரு. இப்ப பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களை ஆழத்திற்கு கொண்டு போகிறார். நீங்கள் செய்கிற கிரியைகளை நீங்கள் உணரும்படி ஆழத்திற்கு இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். If it is bad, if it is good, it's maybe whatever maybe. இன்றைக்கு நீங்கள் திரும்பி ஆண்டவர் பக்கமாக நீங்கள் நிற்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார்.
ஆகவே தேவனுடைய சனமே, அவர்களுடைய தண்ணீரை தெளிய பண்ணி என்று சொல்லும்போது, இன்றைக்கு அவர்களுடைய ஃப்ளஷ் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளஷ், நம்முடைய மாம்சம், இந்த மாம்சத்துல நாம் செய்கிற கிரியைகள் தான் தண்ணீர். தண்ணீர்களை, அந்த இடத்துல தண்ணீர்னு இல்லை, எப்படி இருக்கு, தண்ணீர்களை. ஆமா, இட் ஷோஸ் மெனி திங்ஸ். அதனாலதான் மாம்சத்தின் கிரியைகள், கிரியை கிடையாது, கிரியைகள். இப்ப தண்ணீரை ஆண்டவர் மாம்சத்தினுடைய கிரியைகளுக்கு அவர் ஒப்பிடுகிறார். தண்ணீர் எப்படி நல்ல விதங்களுக்கு அந்த தண்ணீர் எடுத்துக்கொள்ளுகிறோமோ, அது போல இந்த மாம்சத்திலும் நாம் செய்கிற இந்த அவயவங்கள் செய்கிற கிரியைகளை நல்ல விதங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். பாடுவோமா? மேடாகணும் கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படி உங்களுடைய கிரியைகளை அவர் ஆழத்திற்கு கொண்டு போகிறார். ஸ்டேக் டு டே தெளிய பண்ணுகிறார். தெளிய பண்ணும்போது கிரிகளை குறித்து நாம் மிக மிக கவனமாக. இரண்டாவது ஒரு காரியத்தை என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் ஆறுகளை எண்ணெய் போல ஓட பண்ணுவார். நான் சொன்ன முன்னமே அவர் வாக்கு தத்தமாக அவர் வாக்குறுதி கொடுத்தார், தெளிய பண்ணி ஓட பண்ணுவேன். ஆகவே அது நமக்கு செய்தியாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப மீதியில் இருக்கிற நம்ம பார்த்த ஒரு விஷயம், ஒரு காரியம், அவர்களுடைய கண்ணீர். இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது அவர்கள் ஆறுகளை. அடுத்த இருக்கு எண்ணெயை போல. அந்த எண்ணெயை போல என்கிற அந்த வார்த்தை வருகிற நாட்களை நான் செய்தியாக நான் சொல்வேன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஆறுகளை, அப்பனா அவர்கள் ஆறுகளைனா, ஆறுகள் எதற்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார்? இன்றைக்கு மாம்சத்துல வாழுகிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, இரண்டாவது கர்த்தர் ஒரு காரியத்திலே அவர் பார்க்கிறார், அதை ஆறுகளுக்கு ஒப்பிடுகிறார். ஒப்பிட்டு அதை அவர் நமக்கு காட்டுகிறார். அப்படி நாம் பார்க்கும்போது தேவனுடைய சொன்னமே, ஆறுனா நமக்கு தெரியும், ஆறுகள் நமக்கு தெரியும் இல்ல? ஆறை பற்றி தெரியாத ஒருத்தரும் நம்ம இருக்க மாட்டோம். ஆறு நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஆறும் மக்களுக்கு ரொம்ப ஒரு பயன்படுகிற ஒன்றாக இருக்கு. அநேக காரியங்களுக்கு ஆறுகள் பயன்படுகின்றது. நீங்க அறிந்து வச்சிருப்பீங்க நிறைய விஷயங்கள். அப்படி பார்க்கும்போது இந்த ஆறு வருவதற்கு காரணம் ஒரு பெரிய ஒரு வேலையா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, மலையிலிருந்து உச்சத்தில் இருக்கிற தண்ணீர் கீழே வந்து ஒரு இடத்துல போய் சேருவதற்கும், இன்னொன்று மேலே இருந்து உயரத்திலிருந்து வருகிற தண்ணீர், இல்லாவிட்டால் மேலிருந்து கீழே விழுகிற தண்ணி ஓர் இடத்திலே, நம்ம சொல்லுவோம்ல குட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த இடத்துல குட்டை இருக்கு, அந்த இடத்துல அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தேங்கு இருக்கிற இடம் லேக்குன்னு சொல்லுவாங்க. குட்டை கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான்
அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அந்த இடத்துல இருக்கும். அப்படி வருகிற தண்ணி, தேங்குகிற தண்ணீர் இன்னொரு இடத்திற்கு போய் அது நிரந்தரமாக இருக்க போய் சேர வழி ஏற்படுத்துகிற ஒன்றுதான் இந்த ஆறுகள். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம் இல்ல? ஒரு இடத்துல இருக்கிற தண்ணீரை இன்னொரு இடத்திற்கு போகிறது. நம்ம சென்னை பட்டணத்துல ஆறு இருக்கு, ஆனா நம்ம அது என்ன ஆறுன்னு சொல்றோம் இப்போ? எத்தனையோ ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த ஆறுகள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க பயன்பாட்டிற்காக. ஆனா இன்றைக்கு அதெல்லாம் ஆறா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. மோஸ்ட் ஆஃப் த ரிவர் அது எப்படி இருக்குன்னா ஸ்பாயில்ட். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க. நான் இந்த ஆறை பற்றி பேசும்போது அப்போ ஒருத்தர் என்கிட்ட திடீர்னு கேட்டாங்க, நம்ம ஏரியால ஆறு இருக்கு, பிரிட்ஜை தாண்டணும் அப்படின்னு பேசும்போது, ஆறு இருக்கா, எங்க இருக்கு? நீங்க இருக்கிற இடத்துல தானங்க பக்கத்திலே இருக்கு அப்படின்னு சொன்னேன். எங்க இருக்கு எங்க இருக்கு தெரியலையே. நான் இங்க சென்னைக்கு வந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, நான் இருக்கிற இடத்துல பக்கத்துல ஆறு இருக்கா, எங்க இருக்கு எனக்கு தெரியலையே. அவன் சொன்னேன், இந்த கூவம் ஆறு. ஓ, அந்த கூவம் ஆறு தான் ஆறா அப்படின்னாங்க. அப்போ இன்றைக்கு எப்படி ஆயிப்போச்சு, ஆறு இன்றைக்கு எப்படி பேர் வாங்கியிருக்கு? கூவம் ஆறுன்னு. சரி, அது ஒரு இதுக்காக நான் சொன்னேன். ஆனா அதை நீங்க பாருங்க, ஒரு இடத்திலிருந்து, ஒருவேளை உச்சத்திலிருந்து வருகிற தண்ணீராக இருக்கட்டும், ஒரு இடத்துல ஒரு ஓடையில ஒரு குட்டையில தேங்கி இருக்கிற ஒரு தண்ணீர் இன்னொரு இடத்திற்கு நிரந்தரமாக அதை சேமிக்கும்படியாக, அது போகும்படியாக ஒரு வழி ஏற்படுத்துறாம, அதுதான் ஆறுகள். அப்போ சென்டர் பார்ட். அப்ப ஆறு ஒரு மைய பகுதியாக இருந்து அது செயல்படுது. அதே போலதான் தேவனுடைய சனமே இன்றைக்கும் மாம்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சென்டராக இருக்கக்கூடியது எதுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சென்டரா இருக்கக்கூடியது எது? நமக்குள்ள சென்டரா இருக்கிறது எது? இருதயம். சந்தேகமா இருக்கா? இந்த பாடியில சென்டரா தானே இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு, ஆனாலும் எங்க இருக்கு? அது சென்டரா இருக்கு. அப்போ உச்சத்திலிருந்து வருகிற தண்ணீரை ஒரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க ஒரு வழியாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ரிவர், ஒரு ஆறுனா, அதே போல உன்னதத்தில் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி, தேவனுடைய திட்டத்தை செய்யும்படி அங்கிருந்து வாங்கி அது இந்த பூமியில வாழுகிற காலங்களிலே இந்த மாம்சத்துல இந்த அவயவங்கள் செய்யும்படியாக கர்த்தர் வைத்த ஒரு சென்டர் பார்ட் தான் எதுங்க? இருதயம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே, ஆமான்னு ஒத்துக்கிறீங்களா? ரைட்டா நான் பேசுறது? எஸ். இந்த பூமியில தேவனாகிய கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்தது எதற்குனா, உலகத்திலே பல கோடி மக்கள் உலகத்திலே இன்னும் தேவனை அறிந்தும் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, அவரை நேசித்தும் அவருடைய அன்புக்குள்ளாக வர முடியாதபடிக்கு, அவருடைய நம்பிக்கைக்குள்ளாக வந்தும் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கும் தூரமாக இருக்கிற ஒரு ஜனங்களின் மத்தியிலே இன்றைக்கு ஒரு எம்எல்டி குடும்பத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்து கொண்டு வந்து கர்த்தர் வைத்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார்னா, அது ஏதோ நாம் அவரை நம்பினதற்காக, இல்லாவிட்டால் நாம் ஏதோ அவரை நாம் விசுவாசித்ததற்காக, இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதோ எதிர்பார்த்த ஒன்றை அவர் நமக்கு இறங்கி வந்து நமக்கு செய்தது நிமித்தமாக நாம் ரட்சிக்கப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தில் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய திட்டம், அவருடைய சித்தம் இந்த பூமியிலே உங்களை கொண்டு இந்த பூமியிலே செய்யப்படும்படி கர்த்தர் ஏற்படுத்தினார் என்பதை நீங்கள் மனதில் அறிந்து கொள்ளணும். அது செயல்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் இந்த சரீரத்திலே, இந்த மாம்சத்திலே இந்த சென்டர் பார்ட்டா கர்த்தர் இருதயத்தை வைத்தார். அல்லேலூயா. ஆமா, அவர் சொல்லுகிற காரியம், அவருடைய சித்தம், அவருடைய திட்டம்
என்ன என்பதை புரிந்து கொண்டு எடுத்துக்கொள்ளுகிற இடம் எதுங்க? இருதயம். இருதயம் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், இப்ப நம்மளுடைய உணர்வு நமக்கு நல்லா செயல்படுது. உணர்வு ஒவ்வொருடைய பாடியிலும் ஒவ்வொருடைய ஃப்ளஷிலும் உணர்வு செயல்படுது. இந்த இருதயம் நின்னுச்சுன்னா உணர்வு செயலாகுமா? ஆகாது. அப்போ ஒரு எந்த ஒரு காரியத்திற்கும் கர்த்தர் இந்த இருதயத்தை முக்கியப்படுத்தி அதை இந்த பாடியில், இந்த மாம்சத்தில், இந்த ஃப்ளஷில் சென்ட்ரா கர்த்தர் வைத்திருக்கிறார். எது போலனா இந்த ரிவரை போல அவருக்கும் உலகத்திற்கும் நம்மளுடைய இருதயத்தை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாருங்க? சென்டரா வச்சிருக்கிறா. மேல இருக்கிற தண்ணி, ஓடையில இருக்கிற தண்ணி, குட்டையில இருக்கிற தண்ணி ஒரு இடத்துல போய் நிரந்தரமாக அது போய் பயன்பாட்டிற்கு சேர ஒரு வழியை கர்த்தர் ஒரு ரிவரை இந்த பூமியிலே மக்களுக்கு பயன்பாட்டிற்கு ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு பரலோக சித்தம் செய்யப்பட, தேவனுடைய திட்டம் நிறைவேற வழியாக கர்த்தர் இந்த இருதயத்தை கர்த்தர் சென்றாக நம்முடைய மாம்சத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் முன்னமே ஆண்டவர் நம்மளை அழைத்தது நான் காணும் நோக்கமாயிருக்கு. அப்ப இந்த இருதய துடிப்பு, இந்த இருதயத்தை யார் ஆளுகை செய்யறதுன்னா அவர் தான் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நினைச்சாருன்னா எடுக்கவும் முடியும், நினைச்சாருன்னா ஆமா சரீரத்துல எவ்வளவு பாடு, எவ்வளவு வியாதி, எவ்வளவு உபத்திரம், எவ்வளவு கஷ்டம், தரித்திர நிலை, சிறுமை நிலைனா கூட உயிர் என்ன செய்யாது? போகாது, அனுபவிக்கணும். ஆனா எல்லாம் இருக்கும், எவ்ரிதிங் எல்லாம் இருக்கும், அனுபவிக்க. ஏன்? அந்த இருதயத்தை ஃபங்க்ஷன் பண்றது யாருன்னா அவர். ஹல்லேலூயா. ஏன்? அவர் ஏதோ ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும். இது எவ்வளவு நாள் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம்? எப்ப செய்கிறது? யார் செய்கிறது? எவர் செய்கிறது? எப்ப செய்கிறது? சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பூமியில செய்யப்படணும். அதற்கு தான் கர்த்தர் உங்களை முன்னமே முன்குறித்து கர்த்தர் சபையிலே, தோட்டத்திலே கர்த்தர் வைத்து இந்த இருதயத்தின் மூலமாக உலகத்திற்கு கொண்டு போகும்படியாக ஒரு வழியை இந்த இருதயத்தை கர்த்தர் வைத்திருக்காரா. அப்ப அவருக்கு ஒரு சித்தம் இருக்கு. அப்ப உங்களோட லைஃப் பற்றி அவருக்கு ஒரு காரியம் இருக்கு. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவருக்கு தெரியும். இப்ப நீங்க போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை அவருக்கு தெரியும். நீங்க இப்ப இருக்கிற நிலை அவருக்கு தெரியும். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனுங்க. அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் தரித்திரத்தில் விடுகிறவர் அல்ல, ஒருபோதும் கஷ்டத்தில் விடுகிறவர் அல்ல. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்காக நேர்த்தியா செய்கிற தேவன். அப்படின்னா இந்த இருதயத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இந்த மாம்சத்துல தேவனுடைய ஜனமே, அவர்களுடைய ஆறுகள் என்று சொல்லும்போது, அவருடைய ஆறு என்று சொல்லும்போது, மாம்சத்தில் வாழுகிற ஒரு மனுஷனுடைய ஒரு மனுஷனுடைய இருதயம் பற்றி கர்த்தர் பேசுகிறான். இந்த ஆறை பற்றி அது உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரைக்கும் நான் முடிக்க போறேன். எடுத்துக்கொள்வோமா? ஜெனிசிஸ் சாப்டர் 2 verses 10 to 14. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10 to 14 நான் வாசிக்கிறேன் பாருங்க. தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி, நதி என்றால் ரிவர், நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது அவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதலோகும் கோமேதக கல்லும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்று
பாத்தீங்களா? ஒவ்வொரு ஆற்றுக்கும் ஒவ்வொரு பேர். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆற்றுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார். என்னங்க அது? இருதயம். ஹல்லேலூயா. ஆமா, அன்றைக்கு ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு ஆற்றுக்கு. இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆற்றுக்கு ஒரு பேர் என்னன்னா இருதயம். இந்த அந்த அந்த ஆற்றை பற்றி அந்த வேதம் சொல்லுது. அது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வாசிக்கும் போதே அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். அந்த ஆறுகளை எல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்றது போல இருக்கு. அப்படிப்பட்டதான அந்த ஆறுகள் இன்றைக்கு இன்றைய காலத்துல அந்த ஆறுகள்லாம் ஆமா சுத்தமா போயிடுச்சு, மோசமா போயிடுச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாம்சத்துல வாழுகிற ஒரு மனுஷனுடைய இந்த மாம்சத்துல இருக்கிற இந்த இருதயத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த 4 ஆறுகளை போல இந்த இருதயம் இருக்கா? இல்லாவிட்டா இன்றைக்கு நம்ம சொல்றோமே கூவம் ஆறுன்னு, அது போல நம்முடைய இருதயம் இருக்கான்னு கொஞ்சம் சிந்திக்க வேண்டாம். யாரையும் நான் துக்கப்படுத்த நான் பேசல, யாரையும் வேதனைப்படுத்த நான் பேசல. சபைக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த இருதயம் அவருடைய சித்தத்தை அறிந்து செய்யும்படியாக ஒரு வழியாக ஏற்படுத்தி இந்த சரீரத்தில் சென்டர்ல கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொள்ளும்படி கர்த்தர் மாம்சத்துல வாழ்ந்த நம்மளை கர்த்தர் முன்குறித்து சபையில கர்த்தர் வைத்து இன்றைக்கு இந்த மாம்சத்துல சென்டர்ல இருக்கிறதான இந்த இருதயத்துல அவர் பயன்படுத்த அந்த திட்டம் நிறைவேற இருக்க கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இருதயம் வேதத்துல சொல்லப்பட்ட அந்த 4 ஆறுகளை போல அழகா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எஸ். இன்றைக்கு நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இருதயத்தை பற்றியும் வேதத்துல நமக்கு அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல விதமாகவும் சொல்லப்பட்டிருக்கு, கெட்ட தீமை விதமாகவும் இருதயத்தை பற்றி வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்முடைய இருதயம் நல்ல விதமாக அந்த இருதயம் இருக்கா? இல்லாவிட்டால் நம்முடைய இருதயம் தீமையான விதத்துல கெட்ட விதத்துல நம்முடைய இருதயம் இருக்கா, செயல்படுதா? யோசிச்சு பார்க்கணும். ஏன் இந்த இருதயத்தை பற்றி கர்த்தர் பேசுகிறார்? இன்றைக்கு அந்த இருதயம் தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை போல ஓட பண்ணுவேன். இந்த இருதயத்தை என்னை போல அவர் ஓட பண்ணுவாராம். அது வருகிற நாட்கள்ல என்னை பற்றி பேசுவானால் இன்றைக்கு உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? அடுத்த வாரம் அந்த இருதயம் என்னையை போல ஓடும் சொன்னா அதற்கு நம்ம பாத்திரவான்களா இருக்கு. இன்றைக்கு கர்த்தர் அந்த இருதயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குங்க? உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? வேதத்துல ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஏன்னா இந்த ரிவர், இந்த இருதயத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். ஆதியாகமத்துல 1 பார்க்கிறோம். அதோடு இங்கே வெளிப்படுத்தல 1 நான் காட்டுகிறேன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, Revelations chapter 22 verses 1 and 2 அங்கே நாம் வாசிக்கிறோம் பாருங்க. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்களா, 6 இருதயத்திற்கு கர்த்தர் ஒப்பிட்டார். 6 ஆதியாகமத்துல பார்த்தோம். அது எவ்வளவு அருமையா அழகா இருக்குன்னு வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது. அந்த 6களின் நிமித்தம் நடக்கிற காரியம் என்ன என்று நம்ம பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 12 விதமான கனிகளை தரும் ஜீவன் விருட்சமாக இருந்து மாதந்தோறும் தன் கனியை என்ன செய்யுமா? எல்லாரும் சொல்லுங்க, தன் கனியை. எல்லாரும் சொல்லுங்க, தன் கனியை. எஸ். அப்போ தேவனுடைய ஜனமே, அப்ப நம்முடைய இருதயம் மாதந்தோறும் அல்ல, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா? அதுக்கு தாங்க அந்த இருதயம். அப்ப இந்த இருதயத்தை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? வெளிப்படுத்தல சொல்லப்படுதுங்க, அவர் வரும்போது அவரை சுற்றி ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை பார்க்குதான். எது? இருதயம்.
அப்போ இருதயத்திற்கு தான் ரொம்ப முக்கிய வேலை அங்க கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த இருதயம் இந்த நாட்களை நம்ம எப்படி வைத்திருக்கிறோம்? The heart is working in a right way or it's working in a wrong way. Your heart is in a functioning in a good way or your heart is working in a bad way. சிந்திச்சு பாருங்க, உங்களோட இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கு. தேவனோட சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்கள் ஆறுகளை என்னை போல் ஓட பண்ணுவேன். அப்ப அவர்களுடைய ஆறுகள், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கட்டும், சுத்தமாக இருக்கட்டும், கரை இல்லாமல் இருக்கட்டும். அவருடைய சித்தம் இந்த இருதயம் வாங்கி அது இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு அது கொண்டு போகணும்னா, அந்த சித்தம் இந்த இருதயத்துக்குள்ள வரணும்னா இந்த இருதயம் சுத்தமாக இருக்கணும். சுத்தம் இல்லாமல் இந்த இருதயத்துல நம்ம எதை செய்தாலும் தேவனுக்காக நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அதை பண்றேன், ஒன்றும் இல்லை. இருதயம் சுத்தமாக இருந்தால் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள். ஆமென். என்ன சொல்றாருங்க? இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மகிமையான இந்த ஆராதனைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்த நேரம் முதல் உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தினதற்காய், கர்த்தருடைய ஆவியானவர் நேர் எங்கள் நடுவில் இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் இந்த ஆராதனையிலே நீர் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நீர் சமாதானத்தோடு கூட நீர் போக பண்ணுவீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். உங்கள் சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் தங்கள் இல்லங்களிலே தம்முடைய மக்கள் போய் சேரட்டும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறுவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.